So hi guys, 14th May Sensex expiry market. So CPR underrated story concept படி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எத்தனை மணிக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுத்தோம்னா காலையில 8:18க்கு. ஸோ டுடே காலையில 8:18க்கு எப்படி இருக்குன்றத கொடுத்துட்டோம். ஸோ அதே தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் பாருங்க லைவ் ஓடிட்டு இருக்கு. 14th May 12:50 PM போயிட்டு இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, ட்ரெண்டிங் டே டைப் 1 அப்படின்னா ட்ரெண்டிங் டே டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். CPR வேல்யூஸையும் கொடுத்துட்டோம், R1 to R3 S1 to S3 கொடுத்துட்டோம். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் பிரேக் அவுட் ஆர் ரீடெஸ்ட் இந்த இயர்லி செஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிரேக் அபவுட் TC or break below BC is important to reach the next area target அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒன்ஸ் R1 or S1 break with good volume, market may reach to target of R2 or R3 இல்லை S2 or S3 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேசஸ் தொட்டு திரும்புறதுக்கு அப்படின்னா உடச்சு போகிறதுக்கு அப்படின்ற ஏரியாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 6 ஏரியாஸ். அதில் இம்பார்ட்டன்டான ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 74,500, அதே மாதிரி 75,124, 75,674 அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டை பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆச்சு, அங்கேருந்து அப்படியே ரிவர்சல் ஆகி R1 ஏரியா பிரேக் பண்ண முடியல. ஸோ R1 ஏரியா பிரேக் பண்ண முடியலனா மோஸ்ட் ஆஃப் டைம் CPR குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் TC பிரேக் ஆகுதா BC பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்டான கீ லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 74,500 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ரீடெஸ்ட் எடுத்துருக்கும், தெரியுதா? ஸோ அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட்டால் போக முடியலன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறோம் TCக்கு மேலே. ஸோ TCயோட வேல்யூ இங்கே இருக்குது 75,663, 75,663. இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மல்டி கன்ஃபர்மேஷன்ஸோட என்கிட்ட கற்றுக்கின கிளாஸ் எல்லா கிளாஸுமே தெரியும். மல்டி கன்ஃபர்மேஷன்ஸோட என்ட்ரி ஆகணும். குட்டி ஸ்டாப் இது கீழே வச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வரைக்கும் வச்சு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா R1, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்க R2. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் R1 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ அடுத்த R1 நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ப்ளஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ R2 போ ட்ரை பண்ணிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சீலிங்காக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால. ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் ஆனோடனே R2 போயிடும். ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் ஆகல அப்படின்னா ரிட்டர்ன் ஆட்டு R1 வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ மார்க்கெட் லைவாக தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் இந்த அண்டர்ரேட்டட் CPR ஸ்டோரி கான்செப்ட் வச்சு மட்டுமே. ஸோ அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல போய் ஏனோ தானோன்னு மல்டி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். மல்டி கன்ஃபர்மேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரோ CPR இங்கே ரீடெஸ்ட் நடந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த 75,000 டாக் பிளேஸில் 75,500 டாக் ஏரியா பிளேஸ். அதே மாதிரி TCக்கு மேலே பிரேக் ஆயிருக்கு, இந்த பாம்பு லைனுக்கும் மேலே போயிருந்திருக்கு. மல்டி கன்ஃபர்மேஷன் குட்டி ஷாப் அதுக்கு கீழே வச்சிருந்தா சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். எல்லா கிளைண்ட்ஸுமே நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட ப்ரூஃப்ஸ்மே என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லா குரூப்புமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரேடிங் க்ரோஸ் தமிழ்ன்ற பேஜில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணது. 1-2 மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய போட்டால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் 1-2 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நான் இது நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.